அக்கா பேசுறீங்களா? பேசுறீங்க. எப்படி இருந்துச்சு நீங்க? நல்லா இல்ல. நல்லா இல்லையா? சந்தோஷமா சொல்றீங்க அது நல்லா இல்ல. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி ஜாலியா விளையாடுறாங்க, ஃப்ரீயா விளையாடுறாங்க, எதுவுமே இல்ல. சோ நம்மளுக்கு இருக்க சீரியஸ்னஸ் கூட அவங்களுக்கு இல்லன்றீங்களா? இல்ல, சுத்தமா இல்ல அவங்க. இந்த மேட்ச் வந்து இந்த ஐபிஎல் சிஎஸ்கே வர வாய்ப்பு இருக்கா? சீக்கிரமாவே தோத்துட்டாங்க. ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருச்சு தோத்துருவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு வந்தீங்க. கடைசி காசுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வேற என்ன சார் பண்றது? காசு பிடிச்ச கேடு. தோனின்னு வந்தா தோனி ஒரு ரன்லயே போட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? பொறுப்பு வேணும். பொறுப்பே இல்லை பாருங்க. அவங்க இதில் எப்படி பவுலிங் போடுறாங்க. இவங்க நல்ல பவுலிங் தான், என்ன அடிக்கலையே. எப்படி இருந்துச்சு? Dhoni is Tala for no reason. We wasted our money. We thought Dhoni would score century, but he just scored only one run and got out. It's very bad. I hate Dhoni. It ruined our reputation. I hate Tala because he out only one cricket. It ruined our reputation for CSK fans. It ruined our CSK is the worst player in the world. He's a very worst player, very worst captain. Never go Dhoni. And when Ashwin Ravichandra came because he catch out. Because very bad. They are very mad. CSK match. Because they are very mad. Because it's a waste of money. Please don't go to CSK match. Yeah, don't go. Because it's a waste of money. Because go to. சரி, எப்படி இருந்துச்சு மேட்ச்? எதிர்பார்த்த அளவு இல்ல. அது ஏன்னா வரைஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டடோட தான் வந்தோம். ஆனா முடிச்சு விட்டாங்க. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மன உடைச்சல் இருக்கு. நீங்க சொல்றது I don't know. அக்கா பேசுறீங்களா? ஒண்ணுமே சொல்றது இல்ல. ஆனாலும் சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். பாப்பா பேசுறீங்களா? ஹாப்பியா சேடா நீங்க? ஹாப்பியா? எதனால ஹாப்பி? Why? Because I was also supporting our KKR. Oh, so that you are happy. Thank you. பேசுறீங்களா? மொத்த இன்னிங்ஸ்ல ஒரு 6 அடிச்சு எப்படி ப்ரோ T20 மேட்ச் ஜெயிக்க பாக்குறீங்க? சுத்தமா பேசணும். ஒரு ஆளுக்கு பேட் பிடிக்க வராது ப்ரோ, பவுலிங் வராது, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. ஃபீல்டிங்கே வரல ப்ரோ இந்த டீமுக்கு. இவ்வளோ பாதி ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் கிராண்டடா இருக்காங்க. தோனி போறப்ப அவங்களுக்கு ஒரு எவ்வளோ ப்ரோ மேக்ஸிமம் 2 வருஷம் தோனி போயிடுவாங்க. 2 வருஷம் இருப்பாங்க, அது கூட தெரியாது. அதுக்கப்புறம் பார்ப்போம் ப்ரோ ஸ்டேடியம் எப்படி ஃபுல் ஆயிடும். இவங்க விளையாடுற ஆட்டுக்கு என்ன பேச்சே வரல ப்ரோ வாயில இருந்து. சரி, எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தோனியை பார்த்தாலே போதும். 3 பால் தான் ஆடினாருன்றாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தோனி ஒரு பால் அடிச்சாலே போதும். 200 மேட்ச் தோத்தாலும் திரும்ப வந்து பார்ப்போங்க. அதாங்க சிஎஸ்கே, அதாங்க ஃபேன்ஸ். இந்த மாதிரி ஆடுதான் பிளே ஆஃப்க்கு போய் கப்பே அடிச்ச ஒன்றும் பெரியலாம் வருத்தலாம் இல்லை ப்ரோ. தேங்க்ஸ். பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சுக்கு பார்க்கலாம். அப்படியா? கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் ஆக்சுவலி. ரொம்ப கூட அடிக்கல. ஒரு 150 அடிச்சிருந்தா கூட மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்ல சுத்தமா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வேற மேட்ச்க்கு வந்திருக்கேன், அதான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. சோ டீமுக்குள்ள ரொம்ப கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க டீமே சரியா வந்து ஃபார்ம் பண்ணல. பேட்டிங் எதுமே ஒரு ஆளுக்கு 10 ரன் அடிச்சிருந்தா கூட 100 ரன் அடிச்சிருக்கலாம் ஈஸியா. அதுதான் அது வந்து சரியா அடிக்கல. எனக்கு அதுதான் ஓவராலாவே டீம் சரியா இல்ல. தேங்க் யூ. இது மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். பட் தோத்தது ஓகே, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்தாங்க. விளையாடவே இல்லை மேம். ஸோ நல்லா இன்னும் விளையாண்டுருக்கலாம் சிஎஸ்கே. ரொம்ப டிசப்பாயிண்ட். ஒரு மைண்ட் செட் இல்லை,
ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை. ஒரு பேக் டு பேக் விக்கெட் போகுதுன்னா நின்று பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆடணும்னு ஒரு காம்பு தெரியும் போது அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் வேணும்ல. இந்த மைண்ட் செட்டோட ஆனால் பிளே ஆஃப் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம், போக முடியாது. தேங்க்யூ. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்தோம். பட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். லைக் இந்த மாதிரி ஸ்கோர் இருந்தால் டிவிலே பார்க்க கஷ்டம். பட் ஃபுல்லாக மேட்ச் ஸ்டேடியமில் உட்காந்து பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்தீங்களா இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி? இல்லை, ஃபுல்லாக இருந்தோம். ஓகே, நம்ம டீமுக்காக இருப்போம், ஃபுல்லாக பார்ப்போன்ட்டு. ஆனால் டிசப்பாயின்மெண்ட். தேங்க்யூ. எப்படி இருந்தது மேட்ச்? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். சில டைம் வந்து சரி போன மேட்ச்ல பேட்டிங் ஓரளவுக்கு அடிச்சு 200 கிட்ட அடிச்சோம். சரி இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு மேட்ச் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு ஹோப் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து பிளே ஆஃப் போக முடியலனாலும் ஒரு 5-6 போய் தோத்தா கொஞ்சம் பரவாயில்ல. 9-10 தான் மாறி 8, 9, 10 இருக்கும். அது கொஞ்சம் ஏறி இந்த 5-6 போனால் கூட பரவாயில்ல, அவ்வளோதான். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த சின்ன பசங்க கிட்ட மட்டும் லைக் போய் கேட்காதீங்க. மரியாதையே இல்லை அந்த பசங்களுக்கு. சரி தெரியவும் தெரியாது. 2008 ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. இவங்களாம் அப்போ பிறந்தது கூட கிடையாது. வந்துட்டு பிளேஸ் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் பண்ணாது. குட்டி பசங்க சொல்றேங்க, பேரண்ட்ஸ் கூட தெரியணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து மேனேஜ் சொல்லி கூட்டிட்டு வரணும்னு வெளியே. ஆக்சுவலி எனக்கு அதான் ஒன்று சொல்லணும். ஏன்னா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா பசங்க திருட்டு பேச வைக்கிறாங்க. பட் பசங்களுக்கு மேனேஜ் சுத்தமாக கிடையாது. அவங்க தயவுசெஞ்சு எடுக்காதீங்க. ஒண்ணு தான் 5 டைம் கப் அடிச்சும் போது சிரிச்சு லைக் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 5 லாஸ் எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 7-8 மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு ஃபைட் பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல. We'll come back strong next year. Disappointing தான் bro. I think என்னன்னா தோனி பார்க்கும்போது I don't think he's interested in doing captaincy again. ருத்துராஜ் கேக்வாட் இன்ஜுரின்னு வரும்போது ஒரு பேக்கப் கேப்டன் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓவர் பிளானிங் தான். ஸோ ஐ திங்க் டிசப்பாயிண்டிங். தோனி அகைன் ஒரு ஏஜ் கன்சர்ன் பண்ணி இல்லை பேக்கப் கேப்டன் வேறு யாராவது யங்ஸ்டர்ஸ் நல்லா பிலீவ் பண்ணுற மாதிரி வேணும். இதுதான் நல்லா இருக்கும். ஆமாம், சேம் அதே டீமு அதே இது எல்லா வாட்டியும் ஒர்க் அவுட் ஆகாது. திங்ஸ் ஆர் நாட் மூவிங் வெல். நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னோட இது. கண்டிப்பாக கேப்டன்சி யாராவது ஐடென்டிஃபை பண்ணணும். தேங்க்ஸ். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதையா சொல்லிட்டு போங்க. எப்படி ஃபீல் பண்றேன்? எப்படி இருந்துச்சு? CSK forever. மேம் மேட்ச் எப்படி இருந்தது? அக்கா பேசுறீங்களா? எப்படி லைட்டாக நான் ஃபீல் பண்ணிட்டாச்சு போங்க. என்ன ப்ரோ எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? என்ன ப்ரோ சொல்றது? நாங்கள் ஃபீல் பண்ணுங்க, அதான் வேணும். ஃபீல்லாம் பண்ணல ப்ரோ. ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல ப்ரோ எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கேரளா. ஆனால் இங்கே வந்துட்டு அட்லீஸ்ட் தோக்கலாம் ப்ரோ. ஆனால் இன்டென்ட்டே காட்டாமல் தோத்தா எப்படி ப்ரோ? லைக் எப்படி சொல்கிறது, பவர் பிளேயில் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க. இவ்வளோத்துக்கும் வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. ஆனால் செட்டில் ஆகி அடிக்க மாட்டோம். அவங்க பாருங்க வெறும் மோயின் அலி ரஹானேயும் வச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க. அன்சோல்டு 2 பேரும், மொயின் அலியும் ரஹானேயும் ஆக்ஷனில் அன்சோல்டு. கடைசி நேரத்தில் பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டு 2 பேருமே பிளேயிங் லெவல் விளாடுறாங்க. நம்ம குறை சொல்லலை ப்ரோ. நம்ம நல்ல லெகசி இருக்கு, நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, குறை சொல்லலை. பட் ஆக்ஷனில் 9 கோடி கொடுத்து அஸ்வினை வாங்கணும், 3.5 கோடி கொடுத்து திருப்பாத்தியை வாங்கணும். சில டீம்ஸ்லாம் எல்லா டீம்ஸ்லேயும் ஒரு யங்ஸ்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம டீமில் இந்த மிடில் ஆர்டர்லையோ ஓப்பனிங்லையோ எதுலேயுமே அன்சுல் கம்போஜ் வந்தாப்புல இப்போதான் சான்ஸ் கிடச்சிருக்கு. 100 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறான்னு அவன் என்ன பண்ணுவான் பாவம். அதனால குறை ஒன்றும் சொல்லலை. இந்த தீபக் கூட ட்ரிப்பாத்தி இவங்களை விட்டா வேற ஆள் இல்லை நமக்கு மிடில் ஆர்டர்ல. ஓப்பனிங்லேயே ரச்சின் ரவீந்திரா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. ராகுல் திரிபாத்திக்கோ தீபக் கூடாக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் அவங்க சொல்றோம். ஆனா சான்ஸ் கொடுக்குற நிலைமையில இல்ல. நம்ம நல்ல ஒரு டீம் இருந்தா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம சீனியர்ஸே நல்லா விளையாடாதப்போ அவங்களையும் இறக்கி விட்டு அவங்க மேலேயும் ப்ரெஷர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர்லாம் 17 சீசனா கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு சீசனா கஷ்டப்படுவோம், பாத்துக்கிறோம். இன்னும் 9 மேட்ச் இருக்கா, இன்னும் 8 மேட்ச் ஒன்றும் இருக்கு, பார்ப்போம். பார்த்துருக்கோம். நம்ம 2 times CL ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நம்ம தோத்து போனால் திருப்பி கம்பேக் தரோம் நெக்ஸ்ட் சீசனில். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2020 இப்போ நான் பிரச்சனை நடந்திருக்கு, 2022 இப்போ நடந்திருக்கு. இந்த பிரச்சனை நடக்கிற நேரத்தில் நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம சீரியஸாக அசோசியேஷனில் இருப்போம். நல்லா நியூ பிளேஸாக எடுப்போம். நல்ல பிளேஸாக எடுப்போம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
losing doesn't matter. We will come back in the next season. Thank you. We are looking forward to it. Thank you. ஆனதுலேயே ஒஸ்ட்டு மேட்ச் நான் நினைக்கிறேன். ஐபிஎல் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். தோனி தான் ஃபேனு நான். இருந்தாலும் என்ன ஆகுது, இன்னைக்கு மேட்ச்சு பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. யாருமே பேட்டில் பால் படாமையே ஆடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டாக எல்லாம் காலில் ஆடணுமான்னு தெரியல. இது அப்படி போயிடுது. ரொம்ப பேஜாராக போயிடுச்சு. உட்காரவே முடியல. நாங்கள் தோனி அவுட் ஆனோடனே வந்துட்டோம். அதுதான் சார் இன்னைக்கு. சிஎஸ்கேக்கு இன்னும் இந்த வருஷம் சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். நீங்க எத்தனை வருஷமா பாக்குறீங்க மேட்ச்? நம்ம எனக்கு வந்து 77 வயசு ஆகுது. நான் ஒரு 50 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். ஐபிஎல் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கேன். 18 இந்த மாதிரி மேட்ச் இது இருக்கும் சிஎஸ்கே ஆடி இருக்கா? இதை மாதிரி சிஎஸ்கே ஒட்டா ஆனதே கிடையாது. அது மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, என்ன பண்றது சார், இந்த கேம் கிரிக்கெட்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். அதனால இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ரைட், தேங்க்யூ.